الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உலகத்திலே எத்தனை நற்குணங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அத்தனை குணங்களும் பெருமானாரிடத்தில் இருந்தது. நற்குணங்கள் மொத்தம் 360 குணங்களையும் ஒட்டுமொத்தமாக பெருமானார் பெற்றிருந்தார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியாக அழைத்து, அபூதர், நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் குணத்தை பெற்றிருக்கிறீர்கள். அபூ மூஸா அஷ்அரியை அழைத்து, நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் குரலை பெற்றிருக்கிறீர்கள். ஒவ்வொரு சஹாபியா அழைச்சு ஒரு நபி மாதிரி இருக்கிறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவை மட்டும் ரசூலுல்லாஹ் விட்டுவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், நாயகமே, ஒவ்வொருவராக அழைத்து ஒவ்வொரு நற்குணத்தை சொன்னீர்கள், எனக்கு ஒன்றுமே சொல்லவில்லையே நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே நற்குணங்கள் மொத்தம் 360, அந்த 360 உன்னிடத்தில் உண்டு என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கே 360 உண்டு என்றால் அதை உருவாக்கிய பெருமானார் 360 நற்குணங்களை சொன்னால் நம்ம முடிஞ்சு போச்சு. அதனால ஒரு 12 நற்குணங்களை மட்டும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த 12 எத்தனை நம்மிடத்தில் உண்டு, இனி அதை உருவாக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் கருத்துக்களை உள்வாங்கி நற்குணம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, முதல் குணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது ஷஃபக்கத்துல் ஹல்க், படைப்பினங்களின் மீது அன்பு காட்டுதல். மனிதர்களின் மீது மட்டுமல்ல, எல்லா படைப்பினங்களின் மீதும் அன்பு காட்டக்கூடிய நற்குணம் அண்ணல் பெருமானாரிடத்திலே மிக அதிகமாக இருந்தது. புகாரியிலே ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவாகிறது. ஒரு சஹாபி பெருமானாரோடு தொழுகையில் நிற்கிறார். பெருமானார் வேக வேகமாக தொழுகையை முடிக்கிறார்கள். அந்த சஹாபி கேட்டார், நாயகமே, ஏன் இவ்வளவு வேகமாக முடித்தீர்கள்? சுபஹ் தொழுகை 2 நிமிஷத்துல முடிச்சா என்ன நடக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குழந்தை அழுதது, அந்த சப்தத்தை நான் கேட்டேன், தாயின் மனம் வலிக்கும் என்பதற்காக நான் சீக்கிரம் முடித்தேன் என்றார்கள். பெருமானாரினுடைய காலத்திலே ஃபித்னா இல்லாத காலம். ஆண்கள் தொழுவார்கள், பின்னால் பெண்களும் தொழுவார்கள். குழந்தையோடு வந்த அந்த பெண்மணி குழந்தை அழுகிறது, பெருமானார் வேகமாக தொழுகையை முடிக்கிறார்கள். அந்த
நற்குணத்திற்கு இதைவிட பெரிய சான்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 நபியை பற்றி அல் குர்ஆனிலே பேசுகிறார். பாவிகளை மன்னித்த நபிமார்கள் 2 பேர்கள். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், ஃபமன் தபிஅஹு ஃபஇன்னஹு மின்னி. யார் என்னை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். வமன் அஸானி, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ ரப்பே நீ கஃபூர் ரஹீம், மன்னிப்பவன், அவர்களை நீ தண்டித்து விடாதே, மன்னித்து விடு என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனக்கு மாறு செய்பவர்களையும் நீ மன்னி. இரண்டாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு நபியை பற்றி அல் குர்ஆனிலே பேசுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது. யா அல்லாஹ், நீ தண்டனை கொடுத்தால் அவர்களும் உன் அடியார்கள் தானே, அதனால் அவர்களை தண்டிக்காதே, மன்னித்து விடு. இந்த 2 நபிமார்களும் உம்மத்திற்காக மன்னிப்பு கேட்பார்கள். இந்த வசனத்தை ஓதிவிட்டு பெருமானார் எப்பொழுது ஓதினாலும், குர்ஆனிலே இந்த வசனத்தை எப்பொழுது பெருமானார் ஓதினாலும் கரமுயர்த்தி விடுவார்களாம், கண்ணீர் சிந்துவார்களாம். அல்லாஹும்ம இன்ன உம்மத்தி, அல்லாஹும்ம இன்ன உம்மத்தி, அல்லாஹும்ம இன்ன உம்மத்தி. அல்லாஹ், அவர்கள் எல்லாம் உம்மத்திற்காக கேட்டார்கள், என் உம்மத்திற்கு நீ என்ன செய்ய போகிறாய் ரப்பே? என் உம்மத்தை தண்டிக்க போகிறாயா? என் உம்மத்திற்கு நரகத்தை கொடுக்க போகிறாயா? தெரியாமல் பாவிகள் பாவம் செய்து விட்டார்கள் ரப்பே, அதற்காக அவர்களை தண்டிக்க போகிறாயா? ரப்பே, அவர்களை மட்டும் தண்டித்து விடாதே. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதல்லா. அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் எண்ணம் போலயே அல்லாஹ் செய்வான், அவர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான். பெரும் பாவியாக இருந்தால் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்காக அந்த பாவத்திற்கான தண்டனையை கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு சுபசோபனம் சொல்லி காட்டுகிறார். இப்ப நாயகத்தினுடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய சான்று சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே முதல் நாள் ஒரு 4-5 சஹாபிகளோடு பெருமானார் தொழுகிறாங்க. இந்த 4-5 பேரும் போய் பெருமானார் ரமலானிலே சிறப்பு தொழுகை இஷாவுக்கு பிறகு தொழுகிறார்கள் என்று சொல்ல, அடுத்த நாள் பார்த்தா ஒரு 40-50 வந்தாச்சு. இந்த 40-50 பேருக்கும் பெருமானார் 2வது நாள் தொழ வைக்கிறார்கள். இந்த 40-50 பேரும் தான் பார்த்த ஆளுகள்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு. 3வது நாள் ஒரு பெரும் கூட்டம் பெருமானார் தொழ வைக்கிறார்கள். 4வது நாள் மதீனாவாசிகள் அத்தனை பேர்களும் மஸ்ஜிது நபவிக்கு வந்து விட்டார்கள். பெருமானார் ஏதோ சிறப்பு தொழுகை தொழ வைக்கிறார்கள். இந்த நம்ம ஆளுகளுக்கு ஒரு வளமை இருக்கிறது. கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா இமாம் சாப் 1 நிமிஷம் லேட் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் கணப்பான். இந்த 1 நிமிஷம் தான் லேட் ஆயிருக்கும். அல்லது அந்த மணியையும் பார்க்க வேண்டியது, அப்படி திரும்பி பார்க்க வேண்டியது, அப்படி மணியை பார்க்க வேண்டியது, இதெல்லாம் நம்முடைய வளமைகளில் உண்டு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னாக்க அதிகார தோரணை வந்துவிடும். எங்க கூப்பிடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது நாள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. 3 நாள் தொழ வைத்த நாயகம் 4வது நாள் வரவில்லை. வெளியில இருந்த சஹாபாக்கள் கணச்சார்களாம், பெருமானாரை வர வைக்கிறதுக்காக கணக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. என்ன கொஞ்சம் கூடுதலாக கணித்தார்களாம். தன்னக பெருமானார் வரவில்லை. ஒரு ஆளையே அனுப்பிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே 3 நாள் தொழ வச்சீங்க, ஆளை காணாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களின் மீது நான் அன்பு காட்டியதற்காகத்தான் வரவில்லை என்றார்கள். நான் 30 நாளும் தொடர்ந்து தொழ வைக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு ஃபரலாக்கப்பட்டு விடும். தராவி உங்களுக்கு ஃபரலாக்கப்பட்டு விடும். அந்த ஃபரலாக்கப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வரவில்லை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வரலாறு சொல்கிறது. குத்பா ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது பேரப்பிள்ளை ஹசன் அலி எல்லாம் வருகிறார்கள். வாப்பான்னு சொல்லி யாபத்தா ஓடி வந்த உன்னை பெருமானார் மெம்பர்ல இருந்து கீழே இறங்கி போய் புள்ளைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு குத்பா ஓதுறாங்க. என்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ்வே சொல்லுகிறான் குழந்தைகள் ஃபித்னா என்று. குழந்தைகளின் மீது இறக்கப்படாமல் இருக்க முடியுமா? அதனால் தான் எடுத்து தோளிலே வைத்துக் கொண்டேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப எவ்வளவு அன்பு என்பதற்கு இதைவிட பெரிய சான்று என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற
ஜுமாவுக்கு அவர் மேல ஏற முடியாது. யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அன்பாக நடந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். படை நடத்தி பயணத்திலே பெருமானார் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாய் குட்டி போட்டு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறது. சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டு செல்கிறார்கள். பொதுவாகவே ஒரு 10 பேர் சேர்ந்து போனா, ஒரு ஆளா போனா பேசாம போயிடுவான். ஒரு 10 பேர் சேர்ந்து போனா லேசா சீண்டி பார்க்கிற பழக்கம் இருக்கு. அந்த நாய் பக்கத்துல போய் சூங்கிறது அல்லது கள்ளத்துக்கு போடுறது, இது எல்லோருக்கும் உள்ள பழக்கம். ஒரு சஹாபி லேசா சீண்ட ஆரம்பித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தொல்லை கொடுக்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஜுஹைல் இப்னு சுராக்கா என்ற சஹாபியை காவலுக்கு போட்டார்கள் பெருமானார். வரக்கூடியவர்கள் இந்த நாய்க்கு தீண்டல் கொடுத்து விடக்கூடாது, தொல்லை கொடுத்து விடக்கூடாது, தன் குட்டிகளுக்கு, அன்பு குட்டிகளுக்கு அது பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, அந்த குட்டிகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாய்க்கு காவல் போட்டார்கள். உலகத்தில் நாயை காவலுக்கு போட்டவர்கள் உண்டு. ஆனால் நாய்க்கே காவல் போட்டவர்கள் கண்மணி நாயகத்தை தவிர வேறு உலகத்தில் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பினங்களின் மீது காட்டிய அன்பிற்கு அளவுண்டா? யோசிக்கிறோம். வரலாற்றில் ஒரு செய்தி. ஒரு பணக்கார சஹாபி, அந்த பணக்கார சஹாபியினுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு ஏழை தோழரின் வீடு. இந்த பணக்கார சஹாபியினுடைய பேரிச்ச மரத்திலிருந்து 2 பழம் கீழே விழுந்துருச்சு. இந்த ஏழை சஹாபியினுடைய பிள்ளை எடுத்து வாயில போட்டார். இந்த பணக்கார சஹாபி வேகமா வந்தவர் வாய்க்குள்ள கைய விட்டு, உள்ள போன பழத்தை வாய்க்குள்ள கைய விட்டு, ஏழை தோழரின் பிள்ளை எடுத்து வாயிலே போட்டு இருக்கிறார். கைய விட்டு பழத்தை எடுக்கும் போது பழத்தோடு சேர்த்து வாயையும் கிழிச்சிட்டார். அந்த பிள்ளையின் வாயிலிருந்து ரத்தம் வழிகிறது. ஏழை தோழர் பிள்ளையை கையில பிடிச்சிட்டு பெருமானாரிடத்தில் வருகிறார். நபியே நாயகமே, அவர் பழத்தை எடுத்ததில் தவறில்லை நாயகமே, காரணம் அவரின் பழம் நாயகமே. ஆனால் என் பிள்ளை என்ன தவறு செய்தான் நாயகமே? பழத்தை எடுக்கிறேன் என்ற பேரிலே வாயையும் கிழித்து விட்டாரே நாயகமே. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வு சொன்னார்கள். அருமை தோழரே, இவர் ஏழை. உன் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தை நீ இந்த ஏழைக்கு கொடுத்து விடு, அவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளட்டும். தெரியாமல் எடுத்து சாப்பிடுகிறான். எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் அந்த சிறு பிள்ளைக்கு அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று நீ கொடுத்து விடு. அந்த சஹாபி சொன்னார்லா, வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், இறைவன் மீது ஆணையாக முடியாது நாயகமே என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகமெல்லாம் மாறி போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பு தோழரே, உனக்கு நான் சொர்க்கத்திலே ஒரு மரம் தருகிறேன், இதை கொடுத்து விடுங்கள். சொர்க்கத்திலே மரம் தருகிறேன், கொடுத்து விடுங்கள். அல்லாஹ், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அதை நான் கொடுக்க மாட்டேன் நாயகமே. ஏழை தோழர் எல்லாம் முகம் வாடி போயிருக்கிறார். பெருமானாரின் முகமும் வாடி போயிருக்கிறது. பக்கத்திலே அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா உட்கார்கிறார்கள். பெருமானாரின் வாடிய முகத்தை பார்த்து அந்த ஏழை தோழரினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு அபூ தஹ்தா ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே, நான் டீல் பேசட்டுமா என்றார்கள். நான் அந்த மரத்தை வாங்கி கொடுத்தா எனக்கு சொர்க்கத்திலே மரம் கிடைக்குமா என்றார்கள். கண்டிப்பாக கிடைக்கும், இந்த ஏழைக்கு நீ வாங்கி கொடுத்தால் மரம் உண்டு என்று சொல்ல பணக்கார சஹாபியை அபூ தஹ்தா ரலியல்லாஹு அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்துச் சென்று தனியாக பேசுகிறார்கள். நான் ஒரு 10 மரம் என் தோட்டத்திலிருந்து தருகிறேன், இந்த ஒரு மரத்தை தருகிறாயா? வழிய வந்தா நம்மாலே புடிச்சு பாப்பான். இவர் வந்தவுடன் சரி தோட்டத்தை ஃபுல்லா கறந்தறணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். முடியாது, என் தோட்டத்தில் இருக்கிற 100 மரத்தை தருகிறேன், நீ ஒரு மரத்தை தருகிறாயா? முடியாது, என் தோட்டத்தில் 1000 மரம் இருக்கிறது, அதற்கு பகரமாக இந்த ஒரு மரத்தை தருகிறாயா? சரி தருகிறேன். 1000 மரத்தை கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி இந்த ஏழை தோழருக்கு அபூ தஹ்தா ரலியல்லாஹு கொடுத்து விட்டு செல்கிறார்கள். பெருமானாரை சந்தோஷப்படுத்தி முகமலர்ச்சியோடு அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு கொடுத்துவிட்டு அந்த ஏழை தோழரை மகிழ்ச்சியாக்கிவிட்டு புறப்பட்டு செல்கிறார்கள்.
சொர்க்கத்திலே உனக்கு மரம் தருகிறேன் என்று சொன்னேனே, அந்த மரம் எப்படி இருக்கும் என்று கூட கேட்கவில்லையே. அந்த மரம் எப்படி இருக்கும்? பெருமானார் கொண்ட அன்பின் வெளிப்பாடு. நாயகமே, அந்த மரம் எப்படி இருக்கும் நாயகமே? நீங்களே சொல்லுங்கள் நாயகமே. அல்லாஹ் ரசூலுஹு அலம். உன் மரத்திற்கு அடியிலே வேகமாக செல்லுகிற குதிரையிலே நீ பயணம் செய்வாய். 500 வருடங்கள் கடந்திருக்கும், அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, மரம் மட்டும்தான் எனக்கா, சொர்க்கமும் எனக்கு கிடைக்குமா என்று அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா சொல்ல, அன்த மின் அஹ்லில் ஜன்னah, நீ சொர்க்கவாசி அபூ தஹ்தா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அண்ணல் பெருமானாரின் ஷஃபக்கத், பாசத்திற்கும் பிரியத்திற்கும் இதை விட என்ன சான்று காட்ட முடியும்? ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தின் மீது, படைப்பினங்களின் மீது பாசம் கொண்டவர்களாக, நேசம் கொண்டவர்களாக இருக்கிறோமா எண்ணி பார்க்கிறோம். ஏழைகளை மகிழ்வித்த அபூ தஹ்தாவின் வரலாறு ஒரு பக்கம், இன்றைக்கு ஏழைகளை வாழ வைக்கிற நம் நிலை இன்னொரு பக்கம். ஷஃபக்கத்துல் ஹல்க் என்ற நற்குணம் முதலில் மலர வேண்டும். பெருமானாரிடத்தில் இருந்த இரண்டாவது குணம் அத்தவாது, பணிவு. அந்தஸ்து உயர உயர பணிவு வந்துவிட வேண்டும் இல்லையா? ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து உயர உயர பணிவு வந்துவிட வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முழுமையாக இருந்தது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் நபியின் அப்தாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா, நபியின் மலிக்காக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்டார். நீங்கள் நபியாகவும் அரசராகவும் இருக்க ஆசைப்படுகிறீர்களா, நீங்கள் நபியாகவும் அடிமையாகவும் இருக்க ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் அரசராக இருக்க ஆசைப்பட்டால் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய, ஏன் திஹாமா, அரபு தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் ஜபர்ஜதாக, வைரங்களாக, வைடூரியமாக, மாணிக்கமாக அல்லாஹ் மாற்றிக் கொடுப்பதாக சொல்கிறான். உங்களுக்கு என்ன ஆசை? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மள்ட்ட வந்து கேட்டா, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பக்கத்துல இருக்கிற மலையுமா முடிஞ்சே நீ நம்ம அது முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி என்ன கார் வாங்கலாம், என்ன வீடு வாங்கலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நபியின் அப்தா, அடிமை நபியாக இருக்க ஆசைப்படுகிறேன். அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்த், நான் அடிமை அமருவதை போன்றுதான் அமருகிறேன். வஆக்குலு கமா யாக்குலுல் அப்த், ஒரு அடிமை சாப்பிடுவதை போன்றுதான் நான் சாப்பிடுகிறேன் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருளக சக்கரவர்த்தி, இருளக சக்கரவர்த்தியின் தவாது, பணிவு எப்படி இருந்தது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இன்னைக்கு சாதாரண எம்எல்ஏ ஆயிட்டு அவனை பிடிக்க முடியல, எம்பி ஆயிட்ட பார்க்கவே முடியாது, சிஎம் ஆயிட்டா, பிஎம் ஆகிவிட்டார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். உலக சக்கரவர்த்தி இருந்த நடைமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஹஜ் ஒண்ணுதான். பரலான ஹஜ்ஜுக்கு பெருமானார் புறப்படுகிறார்கள். நாம இருந்தா ஹஜ்ஜுக்கு புறப்படும் போது, முதல் ஹஜ் செய்யும் போது அந்த ஹாஜிகளை பற்றி நன்றாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஒரே தடபுடலான விருந்தாக இருக்கும். அந்த நேரத்தில் காசு எவ்வளவு போகுதுன்னு அவருக்கே தெரியாது, அள்ளி அள்ளி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அவர்கள் உம்ராவுக்காக, அவர்கள் ஹஜ்ஜுக்காக எடுத்த யாராம் துணி மொத்தம் 4 திர்ஹம் தான். பெருமானாரிடத்தில், என்ன நாயகமே, ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறீர்கள், இப்படி ஒரு லேசான, இப்படி ஒரு தாழ்வான துணியை நீங்கள் கொண்டு செல்கிறீர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இஜ்அல் ஹஜ்ஜனா ஹஜ்ஜம் மப்ரூரா லா ரியா வலா சும்ஆ. யா அல்லாஹ், என்னுடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவாயாக. அதிலே முகஸ்துதி வந்து விடக் கூடாது ரப்பே, அதிலே முகஸ்துதி வந்து விடக் கூடாது ரப்பே. நான் பணிவை வெளிப்படுத்துவதற்காக, அப்தியத்தை, என் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக, உன் ஆலயத்திற்கு முன்னால் வந்து நான் அடிமை என்பதை நிரூபிப்பதற்காக வருகிறேன் ரப்பே. அதற்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் எடுத்து வருகிறேன் என்றார்கள். பணிவுக்கு இலக்கணம் பெருமானார். இன்றைக்கு நம்மிடத்தில் கொஞ்சம் பணம் வந்துச்சுனாவே பணிவு போய் துணிவாயிடுது. கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா கூப்பிடுறதே ஒத்த விரல்ல தான் கூப்பிடுவான். அப்படி வா வா. இந்த கூப்பிடுகிற விதம் கூட வித்தியாசமாக மாறி போகிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணிவு. 40 வயதாகிவிட்டால் நீங்கள்
தடியை வைத்துக் கொண்டு நடங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமும் நடந்து காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே நம்ம காலம் மாறியா? முழங்கால் வலி காலம். அவர்களின் காலத்தில் ஆஜானுபாஹு 100-120 வயதை தாண்டியும் கூட சாதாரணமாக மனிதர்களை தூக்கும் ஆற்றல் படைத்தவர்கள். அபூ லஹப் 100 வயதுக்கு மேல ஒரு துணியை விரித்து அமர்ந்து கொள்ளுவான். சுத்தியும் 10 வீரர்கள் தூக்குவார்களாம், அவனை தூக்க முடியாது. ஆஜானுபாஹுவாக இருந்தவர்கள். பெருமானார் சொன்னார்கள், 40 வயதாகிவிட்டால் நீங்கள் தடியை வைத்து நடங்கள். உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நாயகமே தடியை வச்சு நடக்க சொல்றீங்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது பணிவை காட்டும் என்றார்கள். தடியை வைக்கும்போது குனிஞ்சுதானே போவ, தடியை ஊண்டிட்டு குனிந்து பணிவை காட்டுவதற்காகத்தான் நான் தடி வைத்து நடக்க சொல்லுகிறேன் என்றார்கள். நடந்தும் காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு 40 வயசுல யாராவது தடி வச்சு நடந்துட்டு போனா என்ன நடக்கும் யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு 85 தடி வைக்கிறதுக்கு யோசிக்குது. அப்படி தள்ளாடி போனால் பிடிக்க வந்தா என்ன ஏன் பிடிக்கிற? அங்குக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பணிவை எந்தெந்த தோற்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணிவுக்கு அடையாளம் நசையிலே ஒரு ஹதீஸ் வரும். பெருமானார் தெருவிலே நடந்தால் எம்சி மஅல் மசாகின் வல் அராமில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோடு நடப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவைகளுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். விதவைகளின் வீட்டுக்கு அருகிலே சென்றால் என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொடுத்து விட்டு ஈருலக சக்கரவர்த்தி செல்வார்கள். வரலாறு சொல்கிறதே, நாம் என்றைக்காவது ஏழைகளோடு நடந்திருக்கிறோமா? ஏழைகளை பார்த்திருக்கிறோமா? ஏழைகளின் கண்ணீரை துடைத்திருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். அப்படி மட்டும் நம் சமுதாயத்திலே களம் இறங்கிவிட்டால் ஒரு ஏழை நம் சமுதாயத்தில் இல்லை. பணிவு என்ற குணம் இன்னும் நம்மிடத்திலே வளர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பணிவின் இலக்கணம். பெருமானார் வாழ்ந்த காலம் முழுக்க தனக்கு முன்னால் யாரும் சலாம் சொன்னதில்லை. பெருமானார் தான் முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள். பெருமானார் தான் முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள். மதரஜால பட்டம் வாங்கிட்டா ஒரு அஜர்த்துங்கிற பட்டம் கிடைச்ச உடனே எல்லாரும் இவருக்கு தான் சலாம் சொல்லணும் என்று நினைக்கிற பண்பாடு வந்து விடுகிறதே. ஆனால் பெருமானார் உலக சக்கரவர்த்தி, எல்லோருக்கும் முன்னால் சலாம் சொல்லுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ரொம்ப நாள் ஆசை. உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை முழுக்க முந்தி அபூபக்கர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹுக்கு நன்மையிலே வாய்ப்பே கொடுக்காத அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை, நாயகத்துக்கு முன்னால் நாம் சலாம் சொல்லிவிட வேண்டும். அவ்வளவுதான். ஒரே ஒரு நாள் சலாம் சொன்னா போதும். பெருமானாருக்கு முன்னாடி போனா தானே டக்குனு சலாம் சொல்லிடுறாங்க. பெருமானாருக்கு பின்னாடியே வந்து சலாம் சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு நாயகத்திற்கு பின்னாடியே வந்து சட்டென்று திரும்பி பெருமானாருக்கு சலாம் சொல்லிவிடலாம் என்று கற்பனை செய்து கொண்டு பின்னால் வருகிறார். பெருமானாருக்கு முன்னாடி பார்ப்பதை போன்று பின்னால் பார்க்கிற ஆட்களும் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வேகமா வரும்போது பெருமானார் சட்டென்று திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நாயகமே என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறேன், ஒண்ணும் முடியலையே நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூபக்கர், நன்மையிலே உன்னை விட அதிக தேவை உள்ளவன் நான் என்றார்கள். உன்னை விட நன்மை அதிகமாக நான் செய்ய வேண்டி இருக்கிறது என்றால் நாயகமே இப்படி சொல்லுகிற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பணிவு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? திருமதியிலே ஒரு ஹதீஸ், ரொம்ப அழகான ஹதீஸ். பெருமானார் சபையிலே அமர்ந்திருப்பார்கள். ஒரு மஜ்னூனான பெண் வருவாள், பைத்தியக்காரி. நாயகமே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது வாருங்கள் என்பாள். சபையிலிருந்து எழுந்து சென்று அந்த பைத்தியக்காரிக்கு என்ன தேவை என்று பெருமானார் கேட்பார்கள். வயிறு பசிக்கிறது என்பால் பெருமானார் சென்று உணவு கொடுத்து விட்டு மீண்டும் தன்னுடைய இடத்திலே வந்து பெருமானார் தோழர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். வரலாறு சொல்கிறதே, பைத்தியத்தின் தேவைகளை கூட நிறைவேற்றிய பெருமை பெருமானாரை சாரும். இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு எப்படி இருக்கும்? நானே பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு, இப்படின்னா என்ன நடக்கும்? சபையெல்லாம் திரும்பி அவரை இப்படிங்கும் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணிவுக்கு இதைவிட பெரிய சான்று காட்ட முடியுமா? பெருமானாரை பார்க்கிற பொழுது முதலாக பார்க்கிற சஹாபாக்களுக்கு பயம் ஏற்படும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வந்தவர் பயந்து போய் அப்படியே நடுங்கிட்டே நிற்கிறாரு. பெருமானாரை பார்த்து நடுங்குகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், இன்னமா அன
இப்னு இம்ராஅத்தின் மின் குரைஷ். தம்பி நீங்க நடுங்க வேண்டாம், நானும் ஒரு அம்மா பெத்த புள்ளதான், நானும் ஒரு பெண் பெற்ற பிள்ளைதான். யாக்குலுல் கதீர், அந்த ரொட்டியையும் கரியையும் சாப்பிட்டு கொண்டு திரிவாளே ஒரு தாய், அந்த தாய் பெற்ற பிள்ளைதானப்பா, எனக்கு நீ பயப்பட வேண்டாம், எனக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஏழைகள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் வீட்டுக்கு சென்று விசாரிக்கிற பண்பாடு பெருமானாருக்கு சொந்தமான பண்பாடு. நாமளா இருந்தா பெரிய பணக்காரன் வந்து நோய்வாய்ப்பட்டாக்கா தும்முனா கூட போய் விசாரிச்சுட்டு வருவார். இவரு என்னங்க நீங்க தும்பிட்டீங்களே, என்னாச்சு ஆச்சியார் தும்புறதுக்கு? ஆனா ஏழைகள் வாடிக்கொண்டிருக்கிற பொழுது ஏழைகளுக்கு நோய் விசாரிக்கிற பண்பாடு நம் சமுதாயத்தில் இருக்கிறதா? அந்த பணிவின் குணம் இருக்கிறதா? பெருமானார் செல்வார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு அம்மா தூக்க முடியாமல் ஜாமானை தூக்கி செல்ல, பெருமானார் நான் அதை தூக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்ல, சரி அந்த அம்மா கையில கொடுத்துருச்சு. எல்லா ஜாமான்களையும் ஈருலக சக்கரவர்த்தி தூக்கி கொண்டு செல்கிறார்கள். வீடு வரை சென்றார்கள், வீடிலே இறக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த அம்மா அழைச்சாங்க. தம்பி இங்க முகம்மதுன்னு ஒரு ஆள் வந்திருக்கான், உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது, அவர்கிட்ட மட்டும் சேர்ந்துராத என்று சொல்லி அனுப்பிச்சிருச்சு. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு பின்னாடி, தம்பி இங்க வா, உன் பேர் என்ன என்று கேட்டது. யாரை சொன்னீர்களோ அந்த முகம்மதே நான் தான் அம்மா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு உண்டு. பெருமானாரின் பணிவாள் பல பேர்கள் இஸ்லாத்தில் இணைந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பணிவு என்ற குணம் நம்மிடத்திலே மலர வேண்டும். மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த மிகச்சிறந்த நற்குணங்களில் ஒன்று ஹயா, வெட்கம். கன்னி பெண்ணை விட அதிகமாக பெருமானார் வெட்கப்படுவார்கள். ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது. கன்னி பெண்ணை விட. ஒரு தடவை ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். ஹிந்தா வந்து சொல்கிறார்கள், நாயகமே எங்களுக்கு பைஅத் வேண்டும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் கொடுக்கிறார்கள். ஆண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள், பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு துணியை பிடிச்சு தான் பைஅத் கொடுப்பாங்க பெண்களுக்கு. ஆனால் அந்த ஹிந்தா சொல்லுவார்கள், நாயகமே உங்களின் கையை பிடித்து நான் பைஅத் செய்ய வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. இன்னைக்கு கை கொடுக்கிறது கலாச்சார மரபுப்படி சர்வசாதாரணமாக ஆணும் பெண்ணும் கை கொடுக்கிற கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹிந்தா கேட்கிறார்கள், நாயகமே உங்களின் கையிலே நான் முசாபகா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே, அந்த புனிதமான கையோடு என் கை சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே, ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிய பெண்ணின் கரத்தை இந்த கரம் தொட்டதே இல்லை, உனக்கு சொல்வது 100 பேர்களுக்கு சொல்வதற்கு சமம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எந்த பெண்ணின் கரத்தையும் தொடமாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி நின்றார்கள். எண்ணி பார்க்கிறோம். வெட்கத்தின் சுவடுகள் பெருமானாரிடத்தில் இருந்தது. இன்னைக்கு ஆம்பளைக்கு வெட்கமில்லை, பொண்ணுக்கு வெட்கமில்லை. வெட்கங்கள் எங்கே போனது யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் பேசுவதற்கு கூட வெட்கப்படுவார்களாம். ஒரு சஹாபியிடத்திலே அசுத்தத்தின் கரை ஆடையில் தெரிகிறது. நேரா அந்த சஹாபிட்ட உங்களுடைய ஆடையிலே அசுத்தத்தின் கரை தெரிகிறது என்று சொன்னால் மனம் அந்த சஹாபிக்கு வலிக்கும் என்பதற்காக இன்னொரு சஹாபியை அழைத்து தனியாக சென்று ரகசியமாக அவரிடத்திலே சொல்லுங்கள், அசுத்தத்தின் கரை தெரிகிறது, அதை அகற்றிக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த நாயகத்தினுடைய நடைமுறையும் வழிமுறையும் எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்ப்பதற்கு இதைவிட பெரிய சான்றை சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யாராவது கேட்டு இல்லை என்று சொல்வதற்கு நாயகம் வெட்கப்படுவார்களாம். நசையிலே ஒரு ஹதீஸ் பதிவாகும். பெருமானார் இடத்திலே எதுவுமே இல்லாத நேரத்திலே ஒரு பெண்மணி வந்து, நாயகமே என் வீட்டில் கஷ்டமாக இருக்கிறது, ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று சொல்ல, நாயகத்தின் வீட்டில் எதுவும் இல்லை. பெருமானார் வேக வேகமாக சென்றார்கள். யூதரின் கிணற்றிலே தண்ணீர் இறைத்தார்களாம். யூதனின் கிணற்றிலே தண்ணீர் இறைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாளிக்கு ஒரு பேரித்தம்பளம் என்று இறைக்கிறார்கள். ஒரு 7-8 வாளிகளை இறைக்கிற பொழுது அந்த வாளி அந்த கீழே விழுந்து விடுகிறது. அந்த யூத பெண்மணி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கன்னத்தில் அறைகிறாள். தண்ணீர் இறைக்க கூட தெரியவில்லையே என்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மௌஜிசாவில் எழுதுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டுவார்கள், அந்த வாளி மேலே வருகிறது, அந்த பெண்ணிடத்திலே வாளியை கொடுப்பார்கள். இதை பார்த்த பெண்மணி இவர்கள் நபி என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பெருமானாரிடத்திலே மன்னிப்பு கேட்க அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறார்கள். கிடைத்த சில பேரித்தம்பலங்களை கொண்டு வந்து, அம்மா என்னால் முடிந்தது இதுதான் அம்மா என்று கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு பிறகு இல்லை என்று சொல்லக்கூட வைக்கப்பட்டவர்கள். நாயகத்தினுடைய இரக்கம் இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டா? இந்த வெட்கம் என்ற நல்ல குணம் மூன்றாவதாக நம் சமுதாயத்திற்கு வர வேண்டும். நான்காவதாக சபர், பொறுமை. எல்லா நற்குணங்களுக்கும் தாய் பொறுமை என்றார்களே பெருமானார். அந்த பொறுமை இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எவ்வளவு இருக்கிறது? வீட்டிலே பொறுமை, சமூகத்திலே பொறுமை, கடையிலே பொறுமை. பொறுமை இழந்த சமுதாயம் யாருன்னா நம்ம சமுதாயம் தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள். நிறைய ஹதீஸ்களை சான்றாக சொல்ல முடியும் அண்ணல் பெருமானாரினுடைய பொறுமைக்கு ஆயிரம் வரலாறுகள். பெருமானார் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நேரா ஒரு கிராமவாசி வந்தார். நாயகத்தை சுத்தி உட்கார்ந்து இருக்கிற தோழர்கள் எல்லாம் பெரும் ஆளுக, அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, பெரும் சஹாபிகள். வந்த கிராமவாசி அப்படி தாண்டிட்டே வந்து அபூ உபைதா ரலியல்லாஹுவினுடைய முதுகுல காலை வச்சு அப்படி தாண்டாமா. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா ஏற்கனவே முறைச்சிட்டு இருக்காங்க. நேரா வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதுகுக்கு பின்னால் உள்ள இடத்திலே ஹுனைன் போர்க்களத்தினுடைய கனிமத் பொருள் எல்லாம் இருக்கிறது. நேரா போன ஆளு நாயகத்தை கூட பார்க்கல, அந்த பொருளை போய் பார்த்தான் எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு மாதிரியா போய் பார்த்துட்டு நேரா பெருமானார் இடத்திலே வந்து தன்னுடைய துண்டை தூக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோள்ல போட்டு முறுக்கி, முஹம்மதே, ஹுனைன் போர்க்களத்திலே கனிமத் பொருள் வந்திருக்குது, இது உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, இது எல்லாத்துக்கும் சேர வேண்டியது, ஏன் பங்க கொடுன்னா. இந்த கிராமவாசி என் பங்கை கொடு. எப்படி இருக்கும் தோழர்களுக்கு? அதுங்க ஆள் மேல தாண்டி காலை வச்சு தாண்டி பெருமானாரை கூட கண்டுகொள்ளாமல் போய் பொருளை பார்த்துவிட்டு நாயகத்தின் மீது துண்டை பிடித்து வைத்து முறுக்கி கேட்கிறார் என்றார். பெருமானார் ஒன்று கூட பேசவில்லையே. சென்றார்கள், பொருளை எடுத்து கொடுக்கிறார்கள். நான்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன், என் ஒட்டகையில வந்து ஏத்தி விடுன்னு. பெருமானார் ஒட்டகை வரை தூக்கி சென்றார்கள். சகாபாக்களை பெருமானார் அமைதிப்படுத்துகிறார்கள், ஏற்றி அனுப்பினார்கள். வரலாறு சொல்கிறது. நம் நிலையாக இருந்தால் எப்படி இருக்கும்? முதலாளிய ஒரு தொழிலாளி தூக்கு பைய தூக்கு, என் பைய கொண்டு வந்து வண்டியில வையினா என்ன நடக்கும்? அடுத்து வேலைக்கு வருவாரா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அவரும் அறியாத தோழர் தானே என்றார்கள். அவரும் நம்முடைய தோழர் தானே, அறியாத தோழர் தானே, பின்னால் அறிந்து கொள்வார் என்று சஹாபாக்களை ஆறுதல் படுத்திய அந்த பெருமானாரினுடைய வரலாறுகளை படிக்க வேண்டாமா? பெருமானாருக்கு தொல்லை கொடுத்த 3 பேர்கள், சஹாபாக்களை கொன்று குவித்த 3 பேர்கள் மக்கா வெற்றியின் பொழுது மாட்டிக்கொள்கிறார்கள். சஃப்வான் இப்னு உமையா, அபூ சுஃபியான், ஹாரிஸ் இப்னு ஹிசாம், 3 பேர்களும் மாட்டி 3 தூணிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு என்ன தண்டனை பெருமானார் கொடுக்க போகிறார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அப்படி வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா சஃப்வான ஒரு பார்வை பார்த்தார்கள். அபூ சுஃபியானை பார்த்து சொன்னாங்க, ஏன்னா அபூ சுஃபியான் குல தலைவர், உமரும் ஒரு தலைவர். அபூ சுஃபியான், நான் உனக்கு பெருமானாரிடத்தில் அனுமதி வாங்குவேன், உன் தலையை நான் தான் எடுப்பேன். அபூ சுஃபியானுக்கு ஏனென்றால் உமர் சொன்னால் செய்யாமல் விடமாட்டார். இப்படி ஒரு பண்பாடு உமருக்கு சொந்தமான பண்பாடு. அபூ சுஃபியான் கலங்கி போய் இருக்கிறாரு. அந்த பக்கம் போய் ஹாரிஸ் இப்னு ஹிசாமை மிரட்டி விட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், நாயகமே, இந்த 3 பேர்த்தை என்ன செய்ய போறீங்க? பெருமானார் அனுமதி கொடுப்பாங்க, கை வச்சிடலாம் உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆசை. என்ன அவ்வளவு கொடுமைகள்!
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து மஸலி வ மஸலுக்கும் கமஸலி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள். எனக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தொல்லை கொடுத்த சகோதரர்கள் வருகிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த தொல்லைகளை எல்லாம் மறந்து மன்னித்தார்களே, மன்னித்து விட்டார்களே. அதை போன்றுதான் நான் அபூ சுஃபியானையும், இதை போன்றுதான் சஃப்வான் இப்னு உமையாவையும் ஹாரிஸ் இப்னு ஹிசாமையும் மன்னிக்க போகிறேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இது பழிவாங்கும் தினம் அல்ல, நான் மன்னிக்க போகிறேன் என்று பொறுமையோடு சொன்னார்களே. இதை உமர் ரலியல்லாஹு காலம் முழுக்க சொல்லுவார்களாம். இந்த பெருமானாரின் பொறுமைக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் என்ன, நாங்கள் எல்லாம் என்ன என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கலாய்த்துக் கொள்வார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இந்த பொறுமை நம்முடைய வீட்டில் மனைவி இடத்திலாவது நிகழ்ந்திருக்கிறதா? யோசித்து பார்க்கிறோம். டீ கிளாஸ வச்சிட்டு மனைவி போக புள்ள வந்து கொட்டிரும். உடனே புள்ளைய மறப்பான். ஒரு முறை எந்த நேரத்துல பிறந்தியோ தெரியல, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. கண்ணை எங்க பிடரிலே வச்சிருக்கிற, வந்து தட்டி விட்டு செல்கிறாய் என்று ஒன்னு பிள்ளைய திட்டுவான், அல்லது நேரா மனைவியை கூப்பிட்டு திட்டுவான். நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, ஏன் கீழே வச்சுட்டு போற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை என்று குற்றவாளி கூண்டில் மனைவியை ஏற்றினால் அவ சும்மா இருப்பாளா? ஆமா, பெரிய பொல்லாத கணக்கு, பொல்லாத எழுத்து, 25 வருஷமா இதைத்தானையா எழுதுற, குடிச்சிட்டு எழுத வேண்டியதானே சொல்லுவாளே. நம்முடைய குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொறுமை இழந்து போய் மனைவியை திட்டுகிற கணவன், கணவனை திட்டுகிற மனைவி, இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பெருமானாரினுடைய வாழ்க்கையையும் ஒரு பக்கம் உரசி பார்க்கிறோம். பழி வாங்கியவர்களின் பழியை பெருமானார் பொறுமையோடு ஏற்று மன்னிக்கிற மனப்பான்மையை இந்த சமுதாயத்திற்கு தந்தார்களே, எத்தனை பேர்கள் அதை எடுத்து நடக்கப் போகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு செல்கிறார்கள். ஒரு கிராமவாசி ஒட்டகம் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒட்டகம் பிடிச்சு போச்சு. நான் ஒட்டகத்திற்கு பகரமாக பேரித்தம்பழம் தருகிறேன். அன்னைக்கு பண்டமாற்று முறைகள் இருந்தது. பேரித்தம்பழத்தை நான் ஒரு வசக்கு தருகிறேன், 180 கிலோ பேரிச்சம்பழம் தர்றேன், நீ உன் ஒட்டகத்தை கொடுத்துரு. சரி என்று டீல் முடிகிறது. பெருமானார் வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க, ஒரு பேரிச்சம்பழமும் இல்ல. பெருமானார் நேராக வந்து சொன்னார்கள் அந்த கிராமவாசி இடத்திலே, உன்னிடத்திலே நான் பேரித்தம்பழம் தந்து ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தால் என் வீட்டிலே பேரித்தம்பழம் இல்லை, பேரித்தம்பழம் இல்லை என்று சொல்ல அந்த கிராமவாசி வாய்க்கு வந்தவாறு பேசுகிறார். தோழர்களுக்கெல்லாம் மனம் விட்டு போகிறது. பெருமானார் பேசட்டும், அவர் பேசட்டும், பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எல்லாம் பேச முடிஞ்சதுக்கு பின்னாடி ஹவுலா பின்த் ஹக்கீம் இடத்திலே நான் ஒரு வசத் பேரித்தம்பழம் கேட்டதாக வாங்கி வாருங்கள் என்று சொல்லி பெருமானார் ஹவுலா பின்த் ஹக்கீம் இடத்திலே பேரித்தம்பழம் வருகிறது, அதை கொடுத்துவிட்டு ஒட்டகத்தை ஓட்டிச் சென்றார்கள். ஒரு வார்த்தை பெருமானார் பேசவில்லை. புகாரி போன்ற ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் எவ்வளவு பொறுமையாக பேச்சு கேட்டார்கள். இன்னைக்கு வாய் பேச்சு ஒருத்தர் லேச ஆரம்பிச்சாவே இவன் அடிக்கவே ஆரம்பிச்சான். பேச்சு கைகலப்பாக போய் முடிகிற கலாச்சாரம் அல்லவா நம் கலாச்சாரம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணல் பெருமானாரின் பொறுமை நமக்கு வர வேண்டும். அதே நேரத்திலே 5வது குணம் மார்க்கம் என்று வருகிற பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் வீரராக இருந்தார்கள். சமுதாயத்திற்கு வீரமும் தேவை, விவேகத்தோடு கூடிய வீரம் தேவை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முழுமையாக இருந்தது. வரலாற்றிலே நிறைய செய்திகளை, பெருமானாரினுடைய வீரத்திற்கு நிறைய சான்றுகளை சொல்ல முடியும். மதீனா நகரத்திலே பெரும் வீரர் யார் என்று கேட்டால் எல்லா சஹாபாக்களும் சொல்லுவார்கள் பெருமானார் என்றுதான் சொல்லுவார்கள். காரணம், மதீனாவை சுற்றியும் ஒரு வதந்தி வருகிறது, மதீனாவிற்குள்ளே எதிரிகள் வருகிறார்கள், மதீனாவிற்குள்ளே எதிரிகள் வருகிறார்கள், அறியாத புறத்திலிருந்து எதிரிகள் தாக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வந்தவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹுவினுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு முதலில் மதீனாவிற்கு வெளியே வேகமாக சென்று சுற்றி பார்த்துவிட்டு மற்றவர்கள் தயாராவதற்கு முன்னால் பெருமானார் வந்து சொல்கிறார்கள், நான் மதீனா முழுக்க சுற்றிவிட்டேன், எந்த எதிரிகளும் உள்ளே வரவில்லை என்றார்கள். இந்த வீரம் சமுதாயத்தை காக்கிற வீரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. பத்ர் போர்க்களத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் யார் பத்ர் போர்க்களத்தில்? நீங்கள் வரலாறுகளை ஆய்வு செய்யுங்கள். பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் யார் என்ற கேள்விக்கு பதில் கேட்டால் எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லும் பெருமானார் தான் இருந்தார்கள். எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக. ஹுனைன் போர்க்களம்,
சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஹுனைன்ல பத்ர்ல 313 பேர் இருந்தோம், 1000 பேத்தை பார்த்தோம். இப்ப நாம 12,000 பேர் இருக்கிறோம், எதிரிகள் 3000 தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்தது. எதிரிகள் 3000, நாம் 12,000. அல்லாஹ் ஆரம்பத்திலே ஹவாஸின் மூலமாக தோல்வியை கொடுத்தான். கடுமையான அடி, தாக்குதல். இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குதிரையின் கடிவாளத்தை அலி ரலியல்லாஹு ஒரு பக்கம் பிடிக்கிறார்கள், உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு ஒரு பக்கம் பிடிக்கிறார்கள், அபூ சுஃபியான் ஒரு பக்கம் பிடிக்கிறார்கள். பெருமானார் அன நபியுல் கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப் அத்தனை பேர்களையும் முந்திக் கொண்டு சென்றார்கள். நான் ஒரு நபி, நான் அப்துல் முத்தலிபின் மகன் என்று தன்னுடைய வீரத்தை போர்க்களத்திலே காட்ட வேண்டிய இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரம் காட்டினார்கள். கந்தக் போர்க்களம். 30 பேர் சேர்ந்து 40 முழம் வெட்டணும். 30 பேர்கள் சேர்ந்து 40 முழம் வெட்ட வேண்டும். வெட்டிக்கொண்டே வருகிறார்கள். ஒரு பெரும் பாறை. சஹாபாக்கள் வேற ஏற்கனவே கடும் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. ஆளாளுக்கு வயித்துல கல்ல கட்டி இருக்கிறாங்க. ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே சிம்பாலிக்காக வந்து சொல்கிறார், நாயகமே தனியாக அழைத்து சென்றார், தான் மட்டும் தான் பசியா இருக்கிற மாதிரி அழைச்சிட்டு போய் பெருமானார்ட்ட வாயால பேசல, லேசா அப்படி ஜுப்பாவை தூக்கி காட்டினாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஒரு செங்கலை வைத்து கட்டி இருக்கிறார், நாயகமே முடியலன்னாரு. பெருமானார் அவரிடத்திலே சிம்பாலிக்காக தன்னுடைய ஆடை அப்படி தூக்கி காட்டினாங்க. 3 செங்கல் வைத்து கட்டப்பட்டு இருக்கிறது. வந்தவர் ஒரு வார்த்தை பேசவில்லை, பேசாமல் சொல்கிறார். இதை ஜாபிர் ரலியல்லாஹு பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் 3 செங்கலா 3 செங்கலா நேரா வீட்டுக்கு போனார். அம்மா வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டாரு. ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது, கொஞ்சம் கோதுமை இருக்கிறது, அரைத்து எத்தனை பேருக்கு சாப்பாடு ரெடியாகும், ஒரு 5 பேர்களுக்கு இதை வைத்து சாப்பிடலாம் என்று சொல்ல பெருமானார் இடத்துல வந்து சொல்கிறார், நாயகமே 5 பேர் சாப்பிடலாம், நான் 1 நீங்க 1, இந்த பசின்னு ஒரு செங்கலை காட்டினாரே அவர் 1 3, பாக்கி 2 பேர்த்த நீங்க கூப்பிட்டுக்கங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன பிலால், எங்கே பிலால் என்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு நினைச்சாங்க 4வது பிலால்னு. பிலாலை கூப்பிட்டோன்னு, பிலால் அந்த சௌத்தா, நீதான் சப்தத்தில் உயர்ந்தவர், நீ வாங்க சொன்னா அரிசி வரைக்கும் கேட்குது. ஜாபிரின் வீட்டில் இன்றைக்கு விருந்தாம், 400 பேர்களையும் கூப்பிடுங்கள் என்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹுக்கு கலக்கிருச்சு. நாயகமே நான் 4 பேர் தான், என்னோட சேர்த்து 5, மொத்தம் 4 பேருக்கு தான் சொல்லி இருக்கிறேன் நாயகமே, வீட்டில் அவ்வளவுதான் இருக்கு நாயகமே. பிலால் எல்லோரையும் அழையுங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு நடக்கல, வீட்டுக்கு வயிறு கலக்குகிறது, ஓடுற மனைவி இடத்திலே போய் சொன்னார். 4 பேர் நம்ம சொன்னேன். படையோடு பெருமானார் வருகிறார்கள். ஒரு தலைவர் தான் மட்டும் சாப்பிட்டு மற்ற சஹாபாக்கள் பசியோடு இருப்பதை விரும்பாத தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அதுவே இல்லை, சட்டியில் இருக்கிற பொருளை மட்டும் இறக்க வேண்டாம், அத்தனை பேர்களும் சாப்பிடுங்கள் என்றார்கள். எல்லோரும் சாப்பிடுகிறார்கள், எல்லோரும் சாப்பிடுகிறார்கள், எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். அத்தனை பேர்களும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஜாபிரே எப்படி இருக்கிறது நாயகமே? அந்த சாப்பாடு அப்படியே இருக்கு, வளர்ந்துகிட்டே வருது நாயகமே. உன் சாப்பாட்டிலிருந்து நான் எதையுமே சாப்பிடவில்லை, இந்த சபையும் சாப்பிடவில்லை, எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவை கொடுத்தான் ஜாபிரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். சென்றார்கள். உடைக்க முடியாத பாறை, உடைக்க முடியாத பாறை. எல்லோரும் அடித்து அடித்து பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மம்பட்டியை வாங்குகிறார்கள். அண்ணலின் ஆற்றல் ஜிப்ரீலின் ஆற்றலை விட வலுவானது. ஒரு அடிதான் அடிச்சாங்க, 3 துண்டுகளாக பிளக்கிறது, 3 பேரொளி பிறக்கிறது, 3 பேரொளி பிறக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் வெற்றி கொள்ளப்பட்டு விடும், ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விடும், ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டு விடும் என்றார்களே. வெற்றிக்கான அறிகுறியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியில் தீர்மானித்தார்கள். இதுதான் நாயகத்தின் வீரம். இஸ்லாம் கோழைகளாக வாழச் சொல்லவில்லை. வீரம் வேண்டும், ஆனால் விவேகத்தோடு கூடிய வீரம் வேண்டும். நம்மால வேகம் தான் இருக்குமே தவிர விவேகம் இருக்கவே இருக்காது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், போருக்காக வேண்டி கிளம்பி போய்க் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக ஒரு மரத்திற்கு கீழே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாசூர் என்ற எதிரி வீரன் பெருமானாரை பார்க்கிறார். வசமா நாயகம் மாட்டி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராயுத பாணியாக இருக்கிறார்கள். எந்த ஆயுதமும் பக்கத்தில் இல்லை. நேராக வந்தார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடலாம் என்று நினைத்து வாளை ஏந்தி, முஹம்மதே மாட்டிக்கொண்டாய், உன்னை யார் காப்பாற்றுவார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குரலின் வேகம் என்ன தெரியுமா? குரலின் வேகம் என்ன தெரியுமா?
நம்முடைய நெஞ்சத்தை நிறுத்திவிடும் ஆற்றல் பெருமானாரின் குரலுக்கு உண்டு. உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவன் கையில் இருக்கிற வாள் கீழே விழுந்தது. அந்த வார்த்தையின் தாக்கம் அல்லாஹ் எதிரில் இருப்பவனுடைய கையை பலகீனமாக்கினான். இப்ப வாளை எடுத்துட்டு இப்ப உன்னை யாருப்பா காப்பாத்துறதுன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை யார் காப்பாற்றுவது? முகம்மதே, உன்னை விட்டா வேறு வழி இல்லை முகம்மதே, சரி சென்று விடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அண்ணனின் வீரத்திற்கு சான்று இதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடை, ஜூத், கொடுக்கும் தன்மை, வரலாறுகள் எல்லாம் தம்பித்து நின்றுவிடும். அவ்வளவு கொடை. ஃபர்சதக்கு ஒரு பாட்டு பாடுவார், அதை அழகாக கவிதையை சொல்லுவார். மா கால முஹம்மத் மா கால லா கத்து இல்லா ஃபி தஷக்குதி லௌல தஷக்குது கானத் லாஹு நாமன். பெருமானார் லாண்டு சொன்னது அத்தஹியாத்துல மட்டும் தான் சொல்லி இருக்காங்களா, அஷஹது அல்லா இலாஹ. பெருமானார் இல்லை என்று சொன்னது அந்த அத்தஹியாத்தில் மட்டும்தான். அத்தஹியாத்து மட்டும் இல்லை என்று சொன்னார், பெருமானார் லா என்ற வார்த்தையையே பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் என்று ஃபர்சதக் சொல்லுகிறார் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கொடை கொடுத்திருப்பார்கள் யோசித்து பார்க்கிறோம். ஹுனைன் போர்க்களத்தில் ஒரு பெண்மணி கவிதை பாடிக்கொண்டு வருகிறாள். நாயகமே, நான் உங்களுக்கு பால் கொடுத்த பெண்மணி, நான் இப்பொழுது கஷ்டப்படுகிறேன், ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க பெருமானார் அதிகமாக கொடை கொடுத்தது அந்த பெண்ணுக்குத்தான் 5 லட்சம் திர்ஹம் கொடுத்தார்களாம். நான் பால் கொடுத்திருக்கிறேன் நாயகமே, கஷ்டப்படுறேன், 5 லட்சம் திர்ஹம். பஹ்ரைனில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிஸியா பொருட்கள் வருகிறது. பஹ்ரைனில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற சஹாபிக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. பெருமானார் தன் வீட்டுக்கு எடுத்து சென்றதாக ஒரு வரலாறு இல்லை. அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அது அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு வந்த உடனே நாயகமே இது என்றார்கள். எடுத்துக்கங்க அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹு கொஞ்சமா எடுப்பாங்கன்னு நினைச்சா பெரிய சாக்கு மூட்டையை கொண்டு வந்து அள்ளி அள்ளி போடுற. கடைசியில பெருமானாரையே கூப்பிட்டு கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசையை பார்த்தீர்களா அப்பாஸுக்கு? நான் தூக்கி விட வேண்டுமா? உன்னால் முடிந்த அளவுக்கு அள்ளி. கொஞ்சம் அள்ளி போடுறாரு, தூக்கி பார்க்கிறார், தூக்க முடியல. நாயகத்தை ஒரு மாதிரியா பார்க்கிறாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். பெருமானார் முடியாது என்றார்கள். மீண்டும் கொஞ்சத்தை அள்ளி போடுகிறார், தூக்க பார்க்கிறார், முடியவில்லை. நாயகத்தை பார்க்கிறார், நீங்க தான் முடியாட்டி கொஞ்சம் தோழர்களை சொல்லியாவது தூக்கி விடுங்களேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னால் முடிந்த அளவுக்கு சுமக்க வேண்டும், இங்கேயும் மறுமையிலும் நீதான் சுமக்க வேண்டும், அதனால் நீயே சுமந்து கொள். அள்ளி போட்டு முடியாம அள்ளி போட்டு தூக்க முடிகிற அளவு வந்தவுடன் எடுத்துக்கொண்டு தலையில் வைத்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். அப்படி போகும்போது பெருமானாரை திரும்பி பார்த்துக்கிறாரு, திரும்ப சென்று கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், பார்த்தீர்களா எவ்வளவு பேராசை, இந்த உலகத்தின் மீது எவ்வளவு பேராசை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அத்தனை பொருளையும் அள்ளி கொடுத்தார்கள். தன்னிடத்திலே இல்லை என்கிற பொழுது பெருமானார் கடன் வாங்கி தர்மம் செய்வார்களாம். இப்படி ஒரு தர்ம கர்த்தாவை பார்த்ததே இல்லை. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாயகத்திடத்தில் எதுவுமே இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்ட்ட கடன் கேட்டாங்களாம். ஏங்க நாயகமே, இப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கானே, இல்லன்னா இல்லன்னு சொல்லிருங்களே. பெருமானாரின் முகம் வாடுகிறது, முகம் வாடுகிறது. அருகில் இருக்கிற ஒரு சஹாபி சொன்னார், நாயகமே நீங்கயே இல்லன்னு சொல்லணும், நான் கடன் தர்றேன் நாயகமே. துல் அர்ஷ் அல்லாஹ் உடைய ஹசானாவில் கொடுப்பதால் ஒன்றும் குறைந்து விடாத நாயகமே, உங்களுக்கு தருகிற பொழுது எனக்கு கொடுத்து விடுங்கள் நாயகமே. பெருமானார் சந்தோஷப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கொடுத்ததனுடைய வரலாற்றை எழுதுகிற பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதி காட்டுகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு மேல எந்த கைதியையும் பெருமானார் வைத்ததில்லை. ரமலான் வந்துருச்சுன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களா, அத்லிகு குல் அஸீ, எல்லா கைதிகளுக்கும் விடுதலை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வே நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுக்கிற பொழுது நான் எப்படி கைதிகளை வைத்துக் கொள்ள முடியும்? அத்தனை கைதிகளுக்கும் நீங்கள் விடுதலையை கொடுத்து விடுங்கள். வாத்துக்குள்ள சாஹில், யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ அத்தனை இவர்களுக்கும் கொடுத்துக் கொண்டே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்றால் எவ்வளவு கொடை கொடுத்திருக்கிறார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த தன்மை பெருமானாருக்கு 7வதாக ஹவுஃப், அல்லாஹ்வின் பயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயந்த மாதிரி வேறு யாரும் பயப்பட முடியாது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு 5% இருக்கானே சந்தேகமா இருக்கு. அல்லாஹ்வின் மீது கொண்ட பய உணர்வு. பெருமானார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவை அழைக்கிறார்கள், தன்னுடைய குடும்ப மனைவிமார்களை அழைக்கிறார்கள்,
தங்களுடைய பிள்ளைகளை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், அம்மா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல்களை கொண்டு சொர்க்கம் தருவான் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கம் தருவான். எனக்கு தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு மூழ்க வைத்து விட்டார். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை தேடுங்கள் அம்மா, அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை தேடுங்கள் அம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பயத்திலே சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கொஞ்சம் புரட்டி பாருங்கள். நாயகமே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது மேகம் வந்து விட்டால், நமக்கெல்லாம் மேகம் வந்துருச்சுன்னு சொன்னா மழை பெய்ய போதுன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குட்டி போட்ட பூனை மாதிரி இது அதுபர வாக்குபல, முன்னால் செல்வார்கள் பின்னால் வருவார்கள், முன்னால் செல்வார்கள் பின்னால் வருவார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்களாம் பெருமானார். மழை பெய்ததற்கு பிறகுதான் பெருமானார் சந்தோஷப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, நாயகமே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாயகமே? அதுல வேற ஒரு துஆ வேற செய்றீங்களே நாயகமே, அல்லாஹும்ம இஜ்அல்ஹா அல்லாஹும்ம இஜ்அல்ஹா ரியாஹா வலா தஜ்அல்ஹா ரீஹா. யா அல்லாஹ், இந்த மேகத்தையும் இந்த காற்றையும் நீ ரப்புல் ஆலமீனே தென்றலாக மாற்றிக் கொடு என்று கேட்கிறீர்கள், நீங்கள் அதாபாக ஆக்கிவிடாதே என்று கேட்கிறீர்கள். என்ன நாயகமே, முதலில் அதாபு கொடுப்பதற்காக அல்லாஹ் மேகத்தை தான் அனுப்புவான். மேகம்தான் நிறைய கவுமுகளை அழித்திருக்கிறது, என் கவுமையும் வந்து அழித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் பயந்து பயந்து அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் மீது கொண்ட பயம். நாயகத்துக்கு நரைமுடி 21. சஹாபாக்கள் கேட்டாங்களா, மா ஷையபத்துக்க, நாயகமே உங்களை நரைக்க வைத்தது என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷையபத்னி ஹூத் அல் வாக்கிஆ வல் முர்சலாத் வ அம்மா யதசாஅலூன் வ இதா ஷம்சு குவ்விரத். இந்த 5 சூறாவும் தான் என்னை நரைக்க வைத்தது என்றார்கள். மறுமைக்கான சிந்தனையை ஊட்டக்கூடிய 5 சூரா. தர்ஜுமத்துல் குர்ஆன்ல மறக்காம இந்த 5 சூறாவுக்கான தர்ஜுமாவை படித்து பாருங்கள். இந்த 5 சூறாக்களை நான் படித்தேன், எனக்கு இறங்கியது அன்றிலிருந்துதான் எனக்கு நரை வந்தது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றார் அல்லாஹ்வின் பயத்தில் எனக்கு நரை வந்தது என்றார்கள். அப்ப இறை பயம் நமக்கு குடிகொள்ள வேண்டும். 8வதாக பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த பெரிய நற்குணத்தில் ஒன்று அழுகும் குணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு சிரிப்புக்கு தான் மரியாதை. அரட்டை அரங்கத்தை டிவியை போட்டு போட்டு பார்த்து என்ன சிரிப்பு, வெடி சிரிப்புன்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா அதைத்தான் உட்கார்ந்து பார்க்கிறான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த சமுதாயம் சிரிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, ஆனால் பெருமானார் அழுகைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். பயணத்திலே செல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்போம், இரவு நேரத்திலே உறங்குவோம், எழுந்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அழுது கொண்டிருப்பார்கள். என் உம்மத்தை ரப்பல் ஆலமீனே நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக, என் உம்மத்திற்கு சுபிட்சத்தை தருவாயாக. பெருமானார் இந்த உம்மத்திற்காக அழுது கொண்டிருப்பார்கள். சொல்லி காட்டுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மனைவியோடு இரவு படுத்திருக்கிற பொழுது, ஆயிஷா எனக்கு நீ அனுமதி கொடுக்கிறாயா, என் ரப்பிடத்திலே நான் பேச வேண்டும் என்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சரி நாயகமே என்று சொல்ல, காம ருவைதா வ ஃபதஹல் பாப ருவைதா, மெதுவாக எழுந்து மெதுவாக வாசலை திறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். மறுநாள் காலை பிலால் ரலியல்லாஹு வந்து, நாயகமே வாங்கு சொல்லலாமா என்று கேட்கிற பொழுது வாங்கு சொல்லலாம் என்ற அனுமதியை அழுது கொண்டே கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹும் பிலால் ரலியல்லாஹும் வந்து, நாயகமே நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று பெருமானார் கேட்கிறார்கள். என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துக்கு என்றைக்காவது அழுதிருக்கிறோமா, என்றைக்காவது தொழுதிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவமனைகள்ல போய் பாருங்க, ஒவ்வொருவரும் படுகிற பாடு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 80 வருடம் 60 வருடம் எந்த விதமான மாத்திரை மருந்தும் இல்லாமல் வாழ வைத்திருக்கிறார்கள். என்றைக்காவது அழுது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஓதச் சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதிக்கொண்டே வருவார்கள். சூரத்துன் நிசா வருகிற பொழுது, அதாபின் வசனங்கள் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்களாம். பெருமானார் அழுவார்களாம், நாயகமே உங்களுக்கு தான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, என் உம்மத்து நரகத்திற்கு செல்வதை என்னால் பொருந்திக் கொள்ள முடியாதே என்பார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இந்த கவலையும் இந்த அழுகையும் நமக்கு வந்ததா? இந்த குணங்கள் நம்மிடத்திலே மிளிர்ந்திருக்கிறதா? ரமலானிலாவது அழுதிருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். யமனிலிருந்து ஒரு வஃப்து வருகிறார்கள், ஒரு குழு வருகிறார்கள். பெருமானார் இடத்திலே, நாயகமே ஓதி காட்டுங்கள் என்றார்கள். வஸாஃபாத்தி ஸஃபா, பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள். வத்பஅஹு ஷிஹாபுன் ஸாகிப்,
என்ற வசனம் வருகிற பொழுது பெருமானார் தன்னை அறியாமல் அழுகிறார்கள். நெருப்பு நாளை மறுமையிலே பாவம் செய்தவர்களை திரட்டிக் கொண்டு வரும், நெருப்பு ஜுவாலை துரத்திக் கொண்டு வரும், அவர்களுக்கு விதவிதமான அதாபுகள் வழங்கப்படும் என்று சொல்லுகிற பொழுது கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறியாமலே மயங்கி விழுந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறதே. அன்புக்குரியவர்களே, நாம் என்றைக்காவது நரகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? மறுமையை பற்றி சிந்திருக்கிறோமா? மஹ்ஷரை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னல் லதைனா அன்காலம் வ ஜஈமா வ தஆமன் தா உஸ்ஸத்தின் வ அதாபன் அதீமா. இந்த வசனத்தை கேட்டவுடன் பெருமானார் துள்ளி குதித்து வீட்டு அழுது மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்கிறதே, அல்லாஹ் சொல்கிறான், எங்களிடத்திலே பெரும் பெரும் விலங்குகள் இருக்கிறது. வ தஆமன் தா உஸ்ஸா, கத்தாழைகளான உணவுகள் இருக்கிறது. கசப்பான உணவுகள் நரகத்தில் கொடுக்கப்படும், கத்தாழைகளை கொடுக்கப்படும், கடும் கடும் வேதனைகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டு எழுந்து அழுது பெருமானார் துடித்து விழுந்தார்களே. என்றைக்கு நம் சமுதாயம் எப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். என்றைக்காவது அந்த புக்கா அழுகை இருக்கிறதா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பெருமானார் முத்தமிட்டு நீண்ட நேரம் அழுதார்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், எதற்கு நாயகமே இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, ஹகுனா துஸ்கப், இவ்விடத்தில்தான் துஸ்கபுல் இப்ராத், இந்த கல்தான் நாளை மறுமையிலே யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று சாட்சி சொல்லும். என் விஷயத்திலே ஏதாவது மாற்றி சொன்னால் என்ன செய்வது என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கௌஃப், பெருமானாரினுடைய அழுகை. 9வது குணம், பெருமானாரிடத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய குணங்களில் ஒன்று ஜுஹுத், பற்றற்ற வாழ்க்கை. நாயகன் நினைச்சிருந்தா எப்படியும் வாழலாம். பெருமானார் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ கேட்டார்கள்? அல்லாஹும்ம இஜ்அல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தார்களுக்கு அளவா ரிஸ்க கொடுன்னு கேட்டாங்க பெருமானார். நிறைய கொடுத்துறாத ரப்பே, அளவாக கொடு என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றற்று வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்கிறான், நாயகமே நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு திஹாமா, மக்கா, மதீனா இதில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் தங்கமாக்கி கொடுக்கிறேன் நாயகமே, நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் எதை விரும்புகிறேன் தெரியுமா? ஒரு நாள் சாப்பிட வேண்டும், ஒரு நாள் பசித்திருக்க வேண்டும். ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், பசித்திருக்கிற பொழுது உன்னை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ரப்பல் ஆலமீன் எனக்கு வேண்டும் என்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த பாயை பார்க்கிறார்கள், நாரிலானாத பாய். இன்னொரு பக்கம் பார்க்கிறார்கள், பெருமானாரின் முதுகை பார்க்கிறார்கள். அந்த நார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வெளுத்த மேனியிலே ஏறி ஏறி உடம்பெல்லாம் தழும்பாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செவத்த மேனியிலே அந்த நாரின் தழும்புகள் தெரிகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அழுது கொண்டே கேட்கிறார்கள், நபியே நாயகமே, வேறு ஏதாவது நல்ல விரிப்புகளை நான் வாங்கி கொடுக்கட்டுமா? நல்ல விரிப்புகளை உங்களுக்கு விரிக்கலாமா நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன உம்மு சலமா, இதிலேயே நான் நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்று நினைத்துக் கொண்டாயா? இந்த விரிப்பிலே நான் சந்தோஷமாக படுத்தால் நாளை மறுமையிலே நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது உம்மு சலமா என்று சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஸாயினுல்லாஹ், வானத்தினுடைய பொக்கிஷம், பூமியினுடைய பொக்கிஷத்தின் சாவிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முழுவதையும் ரப்பே நீயே வைத்துக் கொண்டு எனக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கான சாவிகளை, திறவுகோலை கொடுத்து விடு, என் உம்மத்திற்காக நான் திறக்க வேண்டும் என்றார்களே. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சந்தோஷம் அத்தனையும் துறந்தார்கள் இந்த உம்மத்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக. பெருமானாரின் பட்டற்ற தன்மை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். பெருமானாருக்கு ஒரு வழமை உண்டு. மகளின் மீது வைத்திருந்த அன்பு எவ்வளவுன்னா, பயணத்திற்கு போவதாக இருந்தாலும் ஃபாத்திமாட்ட போய் சொல்லிட்டு போவாங்க. பயணத்திலிருந்து வந்தவுடன் முதலிலே ஃபாத்திமாவிடத்திலே செல்வார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வந்து தொழுதுட்டு பள்ளிக்கு வந்துட்டு அடுத்து ஃபாத்திமாட்ட தான் செல்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சென்றால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு 2 மோதிரம் போட்டிருந்தாங்களா, வெள்ளி மோதிரம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு சின்ன சின்ன பிள்ளைகள்,
பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே வாட்சி வாங்கி கட்டி விடுவோம், வெள்ளி மோதிரம் எல்லாம் இருக்கும். பெருமானார் பாத்திமாவின் வீட்டுக்கு செல்கிற பொழுது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேர்களையும் பார்க்கிறார்கள். வெள்ளி மோதிரம் போட்டிருக்கிறார்கள். வெள்ளி மோதிரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே செல்லவில்லை, வெளியே வந்து விட்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அம்மா, உனக்கு உலக ஆசை வேண்டாம் அம்மா என்றார்கள். உம்மஹானி ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு நாயகம் போய், அம்மா உம்மஹானி, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சம்மா. அலி ரலியல்லாஹுவினுடைய சகோதரி, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சம்மா, ஏதாவது இருக்கிறதா? அந்த அம்மா சொன்னாங்க, நாயகமே வெறும் ரொட்டி தான் இருக்கு, ரொட்டிக்கு தொட்டுக்க எதுக்குமே இல்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, வெறும் ரொட்டியை கொடுக்க, ஒரு நபிக்கு வெறும் ரொட்டியை கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெறும் ரொட்டியை கொடம்மா, தொட்டுக் கொள்வதற்காக கொஞ்சம் தண்ணீரை கொடம்மா, கொஞ்சம் தண்ணீரை கொடம்மா. அந்த அம்மா போய் அங்க சுத்தி பார்த்தா கொஞ்சம் சிறுக்கா இருக்கு, எசன்ஸ் இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நிஅமல் இதாம், சால்னாக்களிலேயே நல்ல சால்னா இதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சாப்பிட்டார்களே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும், அந்த நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம். பெருமானாரிடத்தில் இருந்த 10வது நல்ல குணம் தௌபா. எந்த பாவமுமே இல்லாத நாயகம் ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 11வதாக இருந்த குணம் உண்மை. அவர்கள் வாழ்நாளில் ஒரு பொய் கூட சொன்னதாக ஒரு வரலாறு இல்லை. மக்காவை விட்டு செல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே சென்று 2 ரக்காத் தொழுதுவிட்டு பெருமானார் காபாவினுடைய திறவுகோலை கொடு, உள்ளே சென்று நான் தொழ வேண்டும் என்று காபாவின் உரிமையாளர் சாவிக்கு சொந்தக்காரர் உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலே கேட்க அவர் சொன்னார், உன்னிடத்திலே சாவி எல்லாம் கொடுக்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், அந்த சாவி என்னிடத்தில் இருக்கும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று காபாவை பார்த்து அழுதுவிட்டு சென்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவிலே வருகிறார்கள். பெருமானார் காபாவின் சாவியை பிடுங்குகிறார்கள். காபாவின் சாவி கொண்டு வரப்படுகிறது. உஸ்மான், தல்ஹா இப்னு உஸ்மான், அன்று நான் சொன்னது நடந்ததா இல்லையா? மீண்டும் சாவியை நீயே பிடி என்றார்கள். நினைத்திருந்தால் எதையும் செய்யலாம். பெருமானார் பயணத்தை முடித்துக் கொண்டு வருகிற பொழுது நாயகம் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. பெருமானாரினுடைய வாழ்க்கையிலே மதீனாவிற்குள்ளே நுழைகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், முனாஃபிக்கீன்களில் ஒருவன் ரிஃபாஅத் இப்னு ஸைத் இன்றைக்கு இறந்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உள்ள போன செய்தி வருது, இறந்து போயிட்டான். உம்மு வரக்கா வர்றாங்க, நாயகமே நானும் பதில் போருக்கு வருவேன் நாயகமே, அங்கு வந்து போரிட வேண்டும் நாயகமே. ஒரு அம்மா கேட்கிறாங்க, நான் அங்கு ஷஹீதாக வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு வரக்கா நீ வீட்டிலேயே இரு ஷஹீதாவா என்றார்கள். என்ன நாயகமே, வீட்டில யாராவது ஷஹீதாவாங்களா? நீ வீட்டிலேயே இரு ஷஹீதாவாய். அந்த அம்மா ஓதி கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளரே அந்த பெண்ணை கொலை செய்தார், ஷஹீதாக்கினார் என்று வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் அத்தனையும் உண்மை. லம்ரா பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே போருக்கு செல்ல வேண்டும், முஸ்லிக்கீன்கள் என்னை வெட்ட வேண்டும், நான் ஷஹீதாக வேண்டும். அல்லாஹும்ம யஹ்ரிம் தம ஸஅலபா அலல் குஃபாரி வல் முஷ்ரிக்கீன். பெருமானார் ஒரு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் லம்ராவினுடைய இரத்தத்தை முஸ்லிக்கீன்களுக்கு ஹராமாக்குவாயாக. பெருமானார் துஆ செஞ்சிட்டாங்க, நீ ஷஹீதுல ஆக மாட்ட, நேரா எதிரிக்கு முன்னாடி கழுத்தை நீட்டு வரான் வெட்டுன்னு. அவனுக்கு அந்த நேரம் பார்த்து கண்ணு தெரியாம போயிடும். கழுத்தை நீட்டுவான், நீ வெட்ட முடியாது. பெருமானார் துஆ செய்து விட்டார்கள். சொன்ன சொல் அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காத்தான் வரலாறு சொல்கிறது. 12வது குணம் நம்பிக்கை. நம்பிக்கை என்ற குணம் பெருமானாரிடத்திலே மிகுதியாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு செல்லுகிற பொழுது ஒருவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஏகத்துவத்தை பெருமானார் எடுத்துச் சொல்கிறார்கள். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார், ஈமான் கொள்கிறார். பெருமானார் என்னோடு சேர்ந்து வா என்றார்கள். இந்த ஆடுகளை எல்லாம் எஜமானிடத்திலே ஒப்படைக்க வேண்டுமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடுகளை தட்டி கொடுத்து நீ உன் எஜமானிடத்திலே போய் சேர் என்று சொல்லிவிட்டு வர்ரிக்கை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த ஆடுகள் தானாக எஜமானை தூக்கி எஜமானை நோக்கி தானாக சென்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை தவறாதவர்களாக வாழ்ந்தார்கள். கடைசியில் எஜமான்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஆடு மிஸ் ஆகலன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது கூட அலி ரலியல்லாஹு தஆலாவை அமானிதங்களை கொடுத்துவிட்டு வா என்று நம்பிக்கைக்குரியவர்களாக பெருமானார் வாழ்ந்தார்கள். இந்த 12 குணங்களும் நம்மிடத்திலே வந்துவிட்டால் நாம் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள். இந்த உலகம் நம் கையில் வந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகத்திற்கு கொடுத்த நற்குணத்தை நமக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்குணத்தோடு வாழ்ந்து சிறக்க வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.